ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க யாரை குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, ஆபிரகாம் லோத்து குடும்பத்தையும் சிறையை பொழுது திருப்பி கொண்டு வர்றான். அங்க வாசிக்கணும், 5 ராஜாக்கள் கிட்டத்தட்ட 3-4 ராஜாக்களோட யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தம் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சோதம்குமார் ராஜாவும் அதை சிறைபிடிக்கப்பட்டான். அந்த சோதம்குமார பட்டணத்துல தான் லோத்து இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த லோத்து சிறைபிடிக்கப்பட்டவனையும் இந்த ஆபிரகாம் என்ன செய்யறான்னு சொன்னா, தன் வீட்டுல வேலை செஞ்ச அந்த 18 ஆட்களும் தான் 100 மட்டும் என்ன செய்யறான், அவன் போறான், போய் சிறை பிடிக்கிறான். அவன் போய் என்ன சிறை பிடிச்சு கொண்டு வர்றான். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தெய்வ பிள்ளையே, ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பை நான் மாற்ற போகிறேன். ஒருவேளை யோசிக்கலாங்க, பாஸ்டர் என் சிறையிருப்பு ரொம்ப கட்டப்பட்டு இருக்குது, பாஸ்டர் நான் 4 பட்சம் சிக்கி இருக்கிறேன், இல்லைன்னு வெளியே வர முடியல. நான் சொல்றேங்க, உன் சிறையிருப்பிலிருந்து நீங்க வெளியே வர முடியாது. கர்த்தர் உண்ட சிறையிருப்பை மாற்றும் போதுதான் நீங்க சகல பிரச்சனை வெளியே வர முடியும். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு 1 பிரச்சனையா 2 பிரச்சனையா 100 பிரச்சனை பாஸ்டர். நான் சொல்றேங்க, உங்க 100 பிரச்சனை 101 பிரச்சனை கூட இருக்கட்டும், ஆனா நான் சொல்றேன், என் இயேசு உன்னை சிறையிருப்பை திருப்பார்னு சொன்னா அந்த சிறையிருப்பிலிருந்து உன்னை முற்றிலுமாய் அவர் விடுதலை ஆக்குவார். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த சிறையிருப்பு திருப்ப தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா அவருடைய சிறையிருப்பை மாற்றுவார், அவருடைய வெளியே கொண்டு வருவார். நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை சிக்கி இருந்தாலும் அப்படிப்பட்ட சிக்கல் இருந்து வெளியே கொண்டு வந்து நான் சர்வன் என்பதை என் இயேசு நிரூபிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.